எப்படி இருக்குறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம அஸ்வின் சீக்ரெட்ல இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா, வெங்காயம் பஜ்ஜி போட போறோங்க. வெங்காயம் வந்து நம்ம பஜ்ஜி மாரி செய்ய போறோம். அதுக்கு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? பாருங்க, நான் ஒரு 5 வெங்காயம் வந்து பொடி பொடியா நைஸா நறுக்கி வச்சுக்கிறேன். இந்த மாரி இருக்கணுங்க. உதிரு உதிரா இருக்கணும். வெங்காயம் வந்து எப்பவுமே உதிரு உதிரா இருக்கணும். ஏன்னா முழுசா அப்படியே கட்டி கட்டியா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உதிரு உதிரா பண்ணிக்கோங்க. இதுல நம்ம வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுப்போம். சால்ட்டு இப்பவே கலந்துருவோம். இது சால்ட்டை போட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. ஏன்னா இதுல தண்ணி வரும். இதில் வெங்காயத்தில் அந்த வெங்காயத்தில் தண்ணி வரும்போது அந்த தண்ணியெல்லாம் வெளியே வரும். நம்ம பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிடுங்க உப்பு போட்டு. அப்போ தான் அது வந்து நம்ம தண்ணி வந்து இதில் வந்து வரும். பழன்னு எப்படி கொட்டணும் உழுதுறது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா நம்ம வெங்காயம் பஜ்ஜி போட முடியும். வடை மாதிரி வெங்காயம் வடை மாதிரி செய்யலாம். வெங்காயம் போண்டா போடுறாங்கோ, எல்லாம் பண்ணுறாங்க வெங்காயத்தில். இப்போ பாருங்கள், சீசன் வெங்காய சீசன். ரேட் கம்மி இருக்குது, ரொம்ப கம்மிங்க ரேட்டு. 100 ரூபாய்க்கு 6 கேஜி 7 கேஜின்றாங்க. வாங்கி ஒரு அரை கேஜி 1/4 கேஜி வெங்காயம் நல்லா பஜ்ஜி போட்டு பசங்களுக்கு சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க. வெங்காயம் வந்து கோல்டு தான், உடம்புக்கு ஹீட் ஆகாது, நல்லது. வெங்காயம் பஜ்ஜி போட்டு கொடுத்தா வேறு வாழைக்காய் பஜ்ஜி போண்டா பஜ்ஜிக்கு எல்லாத்துக்கும் விட வெங்காயம் பஜ்ஜி சாப்பிட்டா ஹீட் ஆகாது, உடம்பு நல்லாயிருக்கும். பசங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. பஜ்ஜி போட்டுக்கணும். வெறும் வெங்காயம்னா சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி பஜ்ஜிங்க பண்ணி நம்ம நல்லா உப்பு போட்டு பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து இதை அப்படியே வச்சிடணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிருங்க. இல்லை தண்ணி வரும், வெங்காய தண்ணி தண்ணி வந்துருக்கு. 10 நிமிஷம் உப்பு போட்டு கலக்கியாச்சு. கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூனு கடல மாவு, கூட கருவேப்பிலை, சோள மாவு, காம்ப்ளான்னுவாங்க இல்லையா, சோள மாவு, அது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனு இது மைதா மாவு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அது கூட கரம் மசாலா தூள், ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தி வேணும். ஏற்கனவே நம்ம வெங்காயத்தில் உப்பு போட்டுக்கிறோம், இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பத்துமோ பத்தாது போட்டு இந்த மாவுக்கு எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, இதிலே பிசையணும். இந்த காரம் இதெல்லாம் எல்லா மாவுலையும் எல்லா வெங்காயத்துலேயும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம இப்படி எடுத்து இந்த மாதிரி பாருங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சின்னதாக எடுத்து இந்த மாதிரி நம்ம வடை மாதிரி தட்டிக்கணும். இந்த மாதிரி தட்டி தட்டி போடணும். சின்னதாக தட்டி தட்டி வடை மாதிரி தட்டி தட்டி போடணும். வச்சு வேக வைங்க, ஹையில் வைக்காதுங்க, தீஞ்சிடும். சிம்மில் வச்சு மெதுவாக நம்ம திருப்பி போட்டுக்கணும். அது உள்ளெல்லாம் வெந்துடும், வெங்காயம் எல்லாம் நல்லா மொறு மொறுன்னு ஆகிடும். நம்ம ஹையில் வச்சோம்னா தீஞ்சிடும். பாருங்க, பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. நம்ம இப்போ வெந்துச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா உள்ளே எல்லாம் வெந்துடும், நல்லாயிருக்கும் வெங்காயம். மாவும் நம்ம இப்போ போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாம் சுட்டுட்டோம். பாருங்க, எல்லா வெங்காயமும் பச்சை மாதிரி நல்லா சுட்டுட்டோம். இது எப்படி வந்திருக்கு பார்க்கலாங்களா? பாருங்க பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா வெந்திருக்கு, மொறு மொறுன்னு இருக்குது மேலெல்லாம்.
சூப்பராக வெந்திருக்கு. வெங்காயம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. யார் யாருக்கு இந்த வெங்காயம் பஜ்ஜி பிடிக்குதோ அவங்க மறக்காத அஸ்வினி சீக்ரெட்டை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பாருங்க, நல்லா இருக்கும். டேஸ்டா சிம்பிளான டிஷ் இது. நீங்க வீட்டில் செஞ்சு இன்னைக்கே செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இன்னொரு டிஷ்ல பார்ப்போம்.